சென்னையில் உள்ள மாநில கல்லூரிக்கு வருகை தந்த 103 வயதாகும் முன்னாள் மாணவர் தன்னுடைய பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார். அவரின் பசுமையான நினைவுகளை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. 1917ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்த இவருக்கு தற்போது 103 வயதாகிறது. 1938ஆம் ஆண்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில கல்லூரியில் தன்னுடைய இளங்கலை பொருளியல் பாடத்தை முடித்த இவர் அதன் பிறகு டெல்லியில் உள்ள மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை கிடைத்து அங்கு சென்றார். அங்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினார். தற்போது சென்னையில் வசித்து வரும் அவரை ஆசிரியர் தினமான நேற்று மாநில கல்லூரி சார்பில் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அப்போது கல்லூரி பேராசிரியர்களை சந்தித்து அவர்களோடு பேசி கருத்துக்கள் பரிமாறி மகிழ்ந்தார். கல்லூரியில் தான் பயின்ற பொருளியல் துறை வகுப்பிற்கு சென்று தான் அமர்ந்த அதே இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்த பார்த்தசாரதி தற்போதைய மாணவர்களிடம் தன்னுடைய கல்லூரி நாள் அனுபவங்கள் பற்றியும் தான் செய்த குறும்புகள் பற்றியும் பகிர்ந்து கொண்டார். போட்டி நிறைந்த தற்போதைய உலகில் பாடங்கள் மட்டும் படித்தால் போதாது, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலக தரத்தில் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டுமென மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். படிச்சா முன்னுக்கு வரணும்னு புரிஞ்சுட்டோம். இங்கே காலையில் படித்த உடனே சேர்ந்த உடனே we had lot of freedom in terms of நாங்கள் வாத்தியாரெலாம் லைப்ரரியில் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் போய் படிப்போம். அந்த டைமில் வந்த இதில் அங்கே 7 மணி வரைக்கும் இருக்கும் அந்த டைமில். அப்புறம் இங்கே பக்கத்தில் யூனிவர்சிட்டி யூனியன் இங்கே இதில் இருக்கோம். இங்கே எக்ஸாமினேஷன் ஹாலில் ஒரு பிரான்ச் இருந்தது. அங்கே போய் விளையாடுவோம் 7 மணி வரைக்கும் எக்ஸாமில் போய். 103 வயதிலும் முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் இவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் நாம் பாதையை கடைபிடித்தாலே நம் வாழ்வில் முன்னேற முடியும் என்கின்றனர் மாணவர்கள். அவர் வெறும் புக்கை மட்டும் படிக்காம உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி அவர் நிறைய விஷயத்தை பார்த்து படிச்சிருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. அதனால எங்களுக்கும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்களும் பண்ணணும். தன்னுடைய தள்ளாத வயதிலும் யாருடைய துணையும் இல்லாமல் கம்பீரமாக நடந்து செல்லும் இவர் முழு கல்லூரியினையும் சுற்றி பார்த்த பிறகு பசுமையான பல நினைவுகளோடு மாணவர்களிடமிருந்து பிரியா விடை பெற்று புறப்பட்டார்.